நம்ம ட்ரெயினில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் ஓரத்தில் உட்காரலாம், இல்லைன்னா வந்து நம்ம வேடிக்கை பார்க்குறோன்னு கதவு ஓரத்தில் நிற்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஃபோனு, பர்ஸு இல்லைனா முக்கியமான பொருள் ஏதாவது மிஸ் ஆக கீழே உள்ள சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி இருக்கும்போது டைமில் நீங்கள் அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகி நீங்கள் ரயில்வே இதில் வந்து இந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு அபராதம் 5000 வரைக்கும் விதிப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு தண்டனையும் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதுங்க. இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருள் எங்கே விழுந்திருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற மைல்கல் இல்லைனா அந்த கிலோமீட்டர் கணக்கு எல்லோவில் பிளாக் கலரில் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பரை பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற டிடிஆர் இல்லைனா ரயில்வே பாதுகாப்பு படையில் வந்து இப்படி என்னோடய பொருள் விழுந்துருச்சு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தேர்ட் ஒன் என்னென்னா, ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139 இல்லைனா 182க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நான் கீழே இறங்குங்க, ரிலாக்ஸாக போய் ரயில்வே பாதுகாப்பு படையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இப்படி என்னோடய பொருள் விழுந்துருச்சு, இந்த கம்பம் எண்ணு இல்லை இந்த கிலோமீட்டர் எண்ணுங்கிற நம்பரை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெயினில் பயணம் பண்ணீங்களோ அதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சீட் நம்பரு, உங்களோட கம்பார்ட்மெண்ட் நம்பரு எல்லாத்தையும் பக்காவாக சொல்லுங்கள். உங்களோட ஆதாரையும் கொடுங்க. உங்களோட முக்கியமான ஏதாவது ஒரு இதை சான்றை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து போய் உடனே கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் அங்கே தேடுவாங்க. உங்களோட பொருள் கிடச்சிருச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு உங்களோட நல்லபடியாக விசாரித்து அந்த பொருளை அவங்க கையில் கொடுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. பாய்.